ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தரவே ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. அதிர்ஷ்டம் இப்பொழுது உன்னை தேடி வரும் நேரம்தான் இது. எனக்கெல்லாம் எங்கே அம்மா அதிர்ஷ்டம் வரப்போகின்றது என்று நீ புலம்புவதை என்னால் உணர முடிகின்றது. அவ்வாறு இல்லை வாழ்க்கை. அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன்னுடைய பக்கத்தில் தான் இருக்கும். அதைதான் நீ உணராமல் இருக்கின்றாய். இப்பொழுதும் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கின்றாய். மனதிற்குள் எத்தனை நாள் நான் பிரச்சனைகளில் மூழ்கி அழுவது எப்பொழுதும் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கின்றாய். மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் மனக்குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும் தங்கமே? உன் வழிகள் எல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன். நான் உன்னுடைய அருகிலேயேதான் இருக்கின்றேன். கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை கவனி. அதுபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும் பொழுது உனது அடிகளை பார். இரண்டிற்கும் 2 அடிதான் வித்தியாசம். இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலோயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கின்றது. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்யும். வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான். ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதற்குள் நாம் நமக்கு இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்ன என்பதுதான் நம்மை எச்சரிக்கும் அபாயமணி. போகும் அடிகள் சரிதானா, அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் இருக்கும். அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அதை என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கிய என் கைகளை நான் தருகின்றேன். என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று நான் உனக்கு கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்த நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான். என்றும் என்னுடைய அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய். உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து விட்டது. உனக்கு இனி நல்லதே நடக்கும். உனக்கு அருகில் இருக்கும் அதிர்ஷ்டத்தை நீ நழுவ விடாமல் இறுக பற்றிக்கொள். நன்றாக பயன்படுத்திக்கொள். உனக்கு வரும் வாய்ப்பை அனைத்தையுமே பயன்படுத்திக்கொள். அவை யாவும் நான் உனக்காக கொடுத்த வாய்ப்பு என்பதை முதலில் புரிந்து கொள். உனது வாழ்வில் கஷ்டமே நெருங்காமல் நான் உன்னை பாதுகாக்கின்றேன். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு தங்கமே. இன்றைய தினம் உனக்காகவே விடிந்துள்ளது. இனிமேல் நீ தொட்டதெல்லாம் துலங்கப் போகின்றது. வெற்றி பாதையில் மட்டுமே நீ நடை போடப் போகின்றாய். உன்னுடைய வெற்றிக்கான வழிகளையும் நான் சற்று கூறுகின்றேன், கவனமாக கேள் தங்கமே. உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள். அதுவே உன்னை உயர்த்தும். கண்கள் கலங்கும் போதெல்லாம் வலிகளை உணர்ந்த நீ அது கண்ணீராக சரிந்து விழும் பொழுது வலிகளை மறைவு என புரிந்து கொள். முயற்சி செய்து தன்னை தானே பிரசவிக்கும் விதை அக்ரிணை என்றால் பிறந்த பிறகும் முயற்சி செய்யாமல் தோல்வி அடையும் மனிதன் உயர்த்தனையா? சற்று நீயே யோசித்து பார். மற்றவர்கள் தொட்ட உயரத்தை உன் இலக்காக வைத்துக் கொள்ளாதே. நீ தொடும் உயரத்தை மற்றவர்கள் இலக்காக கொள்ள வேண்டும் என்பதை உன் மனதில் நினைத்துக்கொள். எவரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை விட நீ எங்கே எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதே முக்கியம். ஓடும் பொழுது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவர்களை விட
விழுந்தாலும் எழ முடியும் என்று உறுதியாய் நம்புகிறவர்கள் மட்டுமே தங்களுடைய இலக்கை எட்ட முடியும். முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை. முயற்சிகளை விதைத்துக் கொண்டே இருந்தால் வெற்றிகள் வெகு தூரமில்லை. சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகம், அவமானமும் அதிகம். இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே காலத்தாலும் வீழ்த்த முடியாத வரலாற்றை நீ படைக்க முடியும். என் தங்கமே, இந்த உலக வாழ்க்கையில் யாருமே கஷ்டப்படாமலும் அவமானத்தை சந்திக்காமலும் வெற்றிகளை சந்தித்திருக்கவே முடியாது. வெற்றி பெற்ற ஒரு நபரை நீயே கேட்டுப்பார். நான் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த துயரங்கள் பல, நான் பட்ட அவமானங்கள் பல என்றுதான் கூறுவார்கள். யாரும் எடுத்த முதலடியிலேயே வெற்றி பெறுவதில்லை. எனவே தோல்வி அடைந்து விட்டேனே என்று துயராமல், இதுவும் வெற்றிக்கு ஒரு அனுபவம்தான் என்று நினைத்து உன்னுடைய வெற்றி பாதையில் முயற்சிக்க ஆரம்பி. யார் உனக்கு உதவுகின்றார்களோ அவர்களை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கின்றாரோ அவர்களை வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒரு பொழுதும் ஏமாற்றி விடாதே. இவை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு போராட ஆரம்பி. பசித்த வயிறு, பணமில்லா வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை எவன் ஒருவனாலும் கற்றுக் கொடுக்க முடியாது. இந்த மூன்றையும் நீ கற்று தேர்ந்து விட்டாய். இனிமேல் உன்னை வீழ்த்த இங்கு யாருமே இல்லை. 1000 பேரை எதிர்த்து நிற்கும் வல்லமை உன்னிடத்தில் வேண்டுமே தவிர எப்பொழுதும் ஒருவரை எதிர்பார்த்து நிற்பதற்கான சந்தர்ப்பம் உன்னிடத்தில் இருக்கவே கூடாது. மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வை. கண்டிப்பாக ஒரு நாள் நீ விரும்பியதை அடைந்தே தீருவாய். உன்னுடைய முதுகுக்கு பின்னால் சிலர் உன்னால் முடியாது என்று பேசுகிறார்கள். அவர்களையெல்லாம் நினைத்து நீ வீழ்ந்து விடாதே. நீ கோழை அல்ல. உனது முதுகுக்கு பின் உன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. அவர்களால் உனது தரத்திற்கு வர முடியாத பொழுது, உன்னிடத்தில் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாத பொழுது, உன்னை பிரதி செய்து அது அவர்களால் முடியாத போது, அவர்கள் உன்னை அவமானப்படுத்தி உன்னை வீழ்த்த முயற்சிக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ வீழ்ந்து போக கூடாது. சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை உனக்கு நான் சாதகமாக மாற்றுவேன். கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்களும் உண்டு. கவலைப்படாமல் இரு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். நீ என்னிடம் எதை கேட்டாயோ அது உனக்கு கட்டாயம் கிடைக்கும். உன் அம்மா நான் சொல்கின்றேன். அமைதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.